நியூஸ் 10 சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா. இருபத்தி ரெண்டாவது தேசிய அளவிலான கராத்தே போட்டி வந்து மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் வந்து நடைபெற்றது. அதில் தமிழகத்திலிருந்து 25 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு போட்டிக்கு சென்றிருந்தோம். அதில் வந்து கட்டா குமித்தே, டீம் ஃபைட் என்ற ஈவெண்ட்ஸ்லாம் நடைபெற்றது. அதில் சென்னையை சேர்ந்த மாணவர்கள் வந்து மாணவர் அருண் வந்து கோல்டு மெடல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் யாமினி கோல்டு மெடல் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சீனியர் இன்ஸ்ட்ரக்டர் கேட்டகரியில் வந்து நான் கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன். என்னுடைய தலைமையில் தான் தமிழ்நாடு டீம் வந்து கலந்துக்கிட்டாங்க. இன்ஸ்ட்ரக்டர் ஈவெண்ட்டில் ஃபைட்டிங்கில் வந்து நான் கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கட்டாவில் வந்து பிரான்ஸ் மெடல் பண்ணியிருக்கேன். அப்புறம் ராகவ், ஜனனின்றவங்க வந்து குமித்தேயில் வந்து கட்டாவில் வந்து 3rd பிளேஸ் பண்ணியிருக்காங்க. தனுஷியா வந்து குமித்தேயில் வந்து 2nd பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 மாநிலங்கள்லேருந்து மாணவர்கள் வந்திருந்தாங்க. நானே வந்து ஒடிசா, அப்புறம் வந்து மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் தமிழ்நாடுக்குள்ளேயே கூட வந்துருச்சு. மறுபடியும் என்னோடய ஆப்போனண்ட் வந்து தமிழ்நாடு பிளேயரே வந்துட்டார். நம்ம டீம்லேயே வந்துருச்சு. அது வந்து தவிர்க்க முடியாதது. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது, ஒட்டுமொத்த போட்டியில் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு பிளேயர்கள் வந்து சிறப்பாக விளையாடுறாங்க. ஏன்னா அது நம்மளுடைய ஜீன்லேயே இருக்குது. வீரம் வந்து நம்மளுடைய ஜீன்லேயே இருக்குது. கராத்தேயே வந்து இன்றைக்கி இந்தியாவிலே வந்து முதல் இடத்துல வந்து நம்ம தமிழகம் தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது நம்மளுடைய ஜீன்லேயே இருக்குது. வீரக்கலைகள் இன்றைக்கி வந்து பல வீரக்கலைகள் வந்து தமிழகத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதில் கராத்தேயும் ஒரு முக்கியமான கலை. இந்த கலையிலையும் நம்ம மாணவர்கள் வந்து இந்த தேசிய அளவில் நிறைய சாதனைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது இயல்பாகவே நமக்கு இருக்குது. நம்ம பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நம்ம அவங்கள மோட்டிவ் பண்ணி விட்டோம்னா போச்சும், கொஞ்சம் அவங்களுக்கு என்ன ஊக்கம் கொடுத்துட்டு பயிற்சி கொடுத்தோம்னா போதும், அவங்க வந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு போயிடுவாங்க. சிறப்பாக இந்த வருஷம் நம்மளுடைய தமிழக மாணவர்கள் வந்து நிறைய பதக்கங்கள் பெற்று சாதனை படைச்சிருந்தாங்க. அங்கே நடந்த போட்டியிலே வந்து நம்ம மாணவர்கள் வந்து 25 மாணவர்கள் தான் அங்கே பங்கு பெற்றிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2வது இடத்துல வந்து நம்ம அங்கே இருந்தோம். மகாராஷ்டிரா மாநிலத்திலேருந்து மாணவர்கள் நிறைய பங்கு பெற்றிருந்ததுனால அவங்களுடைய பதக்க எண்ணிக்கை வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. தமிழகத்திலேருந்து 25 மாணவர்கள் மட்டும்தான் பங்கேற்றதுனால நம்ம வந்து 2வது இடத்துல வந்து அங்கே நம்ம பங்கு பெற்றோம். அதே நேரத்தில் சண்டையில் வந்து தமிழக மாணவர்கள் வந்து நெருங்க முடியல. அதே மாதிரி நான் வந்து இன்ஸ்ட்ரக்டர் ஈவெண்ட் எப்பயுமே வருடம் நடக்கக்கூடிய எல்லா தேசிய போட்டியிலையும் இன்ஸ்ட்ரக்டர் ஈவெண்ட்டில் வந்து நான் முதலிடத்தை பிடிச்சிட்டு வந்து, அதே மாதிரி இந்த தடவையும் அந்த முதலிடத்தை விட்டு கொடுக்காமல் முதலிடத்தை பிடிச்சி வெற்றி பெற்றிருக்கிறோம். தற்காப்பு கலை கராத்தே இருக்குது. இது வந்து இன்னும் நிறைய ஆண்கள், பெண்கள், அதாவது ஸ்டூடெண்ட் இவங்கெல்லாம் வந்து அதை கற்றுக்கணும், வளர்த்துக்கணும் அப்படின்னா தமிழக அரசு துறை விளையாட்டுத்துறைன்னு ஒன்று இருக்குது. அது வந்து எந்த வகையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் இன்னும் இந்த கலை வளரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஆமாம், இப்போ SDAT ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி தமிழ்நாடு கராத்தே வந்து அங்கீகரிச்சிருக்காங்களே ஒழிய அதுக்கு பெரிய அளவில் அதை வளர்க்குறதுக்கான போட்டி நடத்துகிறதோ, அரசே போட்டி நடத்துகிறோம். இப்போ சிலம்பத்துக்கு அரசே நடத்துனாங்க. அது மாதிரி இது அரசே போட்டி நடத்துகிறதோ, அரசே வந்து இடஒதுக்கீடு கொடுத்து மாணவர்களுக்கு வந்து பள்ளி கல்லூரிகளில் வந்து இது கொடுக்குறதோ, அது மாதிரியான விஷயங்கள் வந்து இது நடைபெறலை. இது வந்து ஃபெடரேஷன் மூலமாக தான் நடக்குது. அந்த ஃபெடரேஷனை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. அதுக்காக பெரிய அளவில் மானியம் கொடுத்தோ, அந்த கலைஞர்களை, அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனை வந்து டெவலப் பண்ணுறதுக்கோ பெரிய அளவில் ஊக்கம் கிடையாது. சீருடைத்துறையில் வந்து சீருடைத்துறையில் அதாவது யூனிஃபார்ம் ஜாப் இதில் வந்து அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. கராத்தேக்கு வந்து கொடுத்து அந்த இதை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த கலையை மேம்படுத்துறதுக்கு, இந்த ஸ்போர்ட்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு தமிழக அரசு வந்து இன்னும் பெரிய அளவில் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஒரு அங்கீகாரம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கலையை வளர்க்குறதுக்கான மானியங்கள் வந்து இன்னும் கொடுத்து, அதே மாதிரி இந்த போட்டியை நடத்துறதுக்கு, இந்த கலைகளை பயிற்சி பண்ணுறதுக்கு ஒரு இடத்தை வந்து தமிழக அரசு வந்து ஏற்பாடு பண்ணி, இந்த கலைகளை எப்படி இப்போ ஒரு SDATயில் பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் இந்த ட்ரைனிங்லாம் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. ஆனால் கராத்தேக்கு ட்ரைனிங் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த ஒதுக்கி தரல.
இது மாதிரி ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்தாங்கன்னா தான் மாணவர்கள் வந்து அவங்களுடைய பயிற்சிகளை வந்து மேம்படுத்திக்கிட்டு வர முடியும். அதே மாதிரி கட்டாயமாக எல்லா பள்ளிகள்லேயும் இந்த கராத்தே கலை, நம்மளுடைய சிலம்பக்கலை, இது போல் தற்காப்பு கலையை கட்டாயமாக்கி மாணவர்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து அதுலேயும் தேர்வு நடத்தி அதுலேயும் அவங்க தேர்வடைஞ்சால் தான் பள்ளியில் வந்து அடுத்த நிலைக்கு போக முடியும், தேர்வு அடைய முடியுன்ற நிலையை உருவாக்குனா தான் நம்ம மாணவர்கள் வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஹெல்தி பீப்புள் ஹெல்தி நேஷன் சொல்லுவாங்க. ஆரோக்கியமான மனிதர்களால் தான் ஆரோக்கியமான நாட்டை உருவாக்க முடியும். இங்கே வந்து ஆரோக்கியத்துக்கான செயல்படக்கூடிய விளையாட்டை வந்து நாம் வந்து ரொம்ப பெரிய அளவில் இங்கே செயல்படலைன்றது தான் என்னுடைய கருத்து. பள்ளிகளில் அது வலியுறுத்தலை. பள்ளிகளில் வந்து மதிப்பெண்கள் வாங்குறதுல மட்டும்தான் மாணவர்களை வலியுறுத்துகிறாங்களே ஒழிய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய கலைகளையோ அல்லது விளையாட்டையோ வந்து மேம்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த பீரியடை இப்போ பிடி பீரியட் இருக்குதுன்னா ஸ்கூலில் அந்த பீரியடை கடன் வாங்கி ஒரு மேக்ஸ் பீரியடோ சயின்ஸ் பீரியடோ அந்த மாதிரியான பீரியட்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்களே ஒழிய ஸ்போர்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸு ஸ்கூல்ஸில் கொடுக்கறதில்ல. அதை வந்து அரசு வந்து கட்டாயப்படுத்தணும். அப்போ தான் இங்கே ஆரோக்கியமான வளமான மனிதர்கள் இருப்பாங்க. அவங்க தான் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும், சாதிக்க முடியும், நோய் நொடிகளை வந்து தவிர்க்க முடியும். நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஃபெடரேஷன் இருக்குது, சங்கம் இருக்குது, உங்கள் கராத்தேல வந்து ஏற்பட்ட சங்கம் வச்சுருக்கீங்க. ஆமாம். நீங்கள் வந்து அதை வந்து தமிழக அரசுகிட்ட போய் ஒரு கோரிக்கையாக வைக்கக்கூடாது? இல்லை, அதை வந்து நாங்கள் தொடர்ந்து கோரிக்கையாக வச்சுக்கிட்டு தான் வரோம். தொடர்ந்து தமிழக அரசுக்கிட்ட வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் வரோம். செய்கிறோம்னு சொல்லிட்டு தான் இருக்காங்களே ஒழிய நாங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கான ஒரு எங்களுக்கான அந்த அங்கீகாரத்தை வந்து தரலை, அதற்கான வாய்ப்புகளையும் தரலை அரசு வந்து. எப்படி வச்சுங்க? விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறையில் வந்து நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கிறோம். விளையாட்டுத்துறை உதயநிதி ஸ்டாலின் அவங்க எல்லாத்துட்டையும் எங்களுடைய சங்கங்கள் தலைமையில் இருக்கவங்களும் எல்லோரும் கோரிக்கை வச்சுருக்காங்க. நாங்கள் இப்போ எங்களோட சங்கங்கள் அதை வலியுறுத்திக்கிட்டே வராங்க. தொடர்ந்து மேலே இருக்கக்கூடிய சங்கங்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வராங்களே ஒழிய, ஆனால் நாங்கள் ஒரு அஸ் அ பிளேயராக ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டாக நாங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கான அங்கீகாரம் வந்து எங்களுக்கு கிடைக்கல. இன்னும் அந்த அங்கீகாரங்கள் கிடைச்சா தான் இது அடுத்த கட்டத்துக்கு மேம்பட்டுட்டு போகும். இப்போ மற்ற ஸ்போர்ட்ஸுக்கு இருக்கிற இப்போ வந்து ஒரு லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப்பு, ஒரு அத்லெட்டு, இந்த மாதிரியான விளையாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை வந்து இதுக்கு வந்து தரமாட்டாங்க. அது என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியலை. அந்த அங்கீகாரத்தை இதுக்கு தரமாட்டுறாங்க, அந்த விளையாட்டுத்துறையை வந்து தரமாட்டுறாங்க. இது விளையாட்டுத்துறையே கையில் எடுத்து இதை நடத்த ஆரம்பிக்கணும். அப்படி நடத்தும் பொழுது தான் அது சரியாக வரும். Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.